Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற Supplementary reader The Hour of Truth written by Percival Wilde. இது ஒரு பிளேனா ஒரு நாடகம். Hour of Truth அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் உண்மைன்னு சொல்லலாம், இல்லை அந்த உண்மையான ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்கு இந்த மாதிரி டைட்டில் வந்துச்சு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். Here is a play which describes a situation where the honesty and uprightness of the protagonist is put to a crucial test. He is compelled by his family members to compromise on his ethical principles. Let's find out how he is saved from that crisis. ஸோ இந்த ப்ளே என்ன சொல்லுது, எதை விவரிக்குது அப்படின்னா, அதாவது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் வந்துட்டு ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு என்னென்னா அந்த கதையின் நாயகன் சொல்லலாம். ஆன்டகனிஸ்ட்னா அந்த கதையோட வில்லன். ஸோ அந்த ப்ரொட்டகனிஸ்டோட நேர்மையை பற்றி இந்த கதை சொல்லுது. அப்ரைட்னஸ்னாலும் நேர்மை தான், ஹானஸ்டினாலும் நேர்மை தான். அவரோட நேர்மைக்கு ஒரு சோதனை வந்திருக்கு, அதை பற்றி தான் சொல்லுது. He is compelled by his family members to compromise on his ethical principle. இவர் வந்துட்டு என்ன படப்படுறாரு அப்படின்னா, அவரோட குடும்பத்தினாலேயே வந்துட்டு அவரோட அந்த தொழில் தர்மத்தை விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அவங்களே வந்துட்டு கம்பல் பண்ணுறாங்க, அந்த தர்மத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு ஹீ சேவ்ட் ஃப்ரம் த கிரைசிஸ். இல்லை கிரைசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெருக்கடி. ஸோ இதிலிருந்து அவர் எப்படி வெளியே வந்தார், எப்படி காப்பாற்றப்பட்டாருங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டர்ஸ், இதில் இருக்க கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ராபர்ட் பால்வின், இவர் தான் அதோட இந்த கதையோட ஹீரோ. மார்த்தா அப்படிங்கிறது பால்வினோட ஒய்ஃப். ஜான் அப்படிங்கிறது பால்வினோட சன். ஈவ் அப்படிங்கிறவங்க அவரோட டாட்டர். மிஸ்டர் மார்ஷல் அப்படிங்கிறவர் யாருன்னா, அவர் ஒரு ஹெட், ஒரு ஏரியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு ஹெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. It's rather a hot and sultry Sunday afternoon, and the sun overhead and the baked clay underfoot are merciless. இது சல்ட்ரி அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஹாட் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் வெதர்னு அர்த்தம், அதாவது புழுக்கமாக இருக்குது. ஸோ இது ஒரு சண்டே ஆஃப்டர்நூன், அந்த டைமில் என்ன இருக்குன்னா ரொம்ப புழுக்கமாகவும் சூடாகவும் இருக்குது. தலைக்கு மேலே இருக்க சன் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காலில் இருக்கிற தரை இருக்குல்ல, தரை கிளேன்றது மண், ஸோ அங்கே இருக்கிற மண்ணை கூட வந்துட்டு சூடாக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இறக்கமே இல்லாமல் வெயில் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் லோவரிங் கிளவுட்ஸ் கிவ் ப்ராமிஸ் ஆஃப் கம்மிங் ரிலீஃப். தூரத்தில் என்ன பண்ணுதுன்னா மேகங்கள் கீழே இறங்கி வருது. அது எதுக்கு அறிகுறினா மழை பெய்ய போகுது. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. அந்த கிளைமேட்டை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் அட் த பார்லர் விண்டோ ஆஃப் அ ட்ரிம் லிட்டில் காட்டேஜ் the Baldwin family is anxiously waiting the return of its head. அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு லிட்டில் காட்டேஜ் இருக்குது, ஒரு சின்ன காட்டேஜ் இருக்குது. அந்த காட்டேஜில் வந்து பார்லர்னா நம்ம நிழல்னு சொல்லலாம், அதாவது வெயிலுக்கு ஒதுங்குற இடம் வந்துட்டு பார்லர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ மூலமாக யார் வந்துட்டு பார்த்துட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, பால்வின் அப்படிங்கிற ஒருத்தரோட ஃபேமிலி ஆன்ஷியஸ்லி வெயிட்டிங், அதாவது ரொம்ப ஒரு பதட்டமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காகனா, அவங்க வீட்டு தலைவர் வந்துட்டு திரும்ப வரலை அப்படின்ட்டு. ஜான் பால்வின்ஸ் சன், an average young man of 27, is smoking a pipe as philosophically as if the day were no whit more momentous than any other. லெவிட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அற்பமான நாள். ஸோ பால்வின்ங்கிறது யாருன்னா, ஜான்ங்கிறது யாருன்னா பால்வினோட பையன். அவனுக்கு 27 வயசாகுது. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், வெளியே இருந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். எதுக்காக அப்படின்னா, இந்த நாளை விட கொடுமையான நாள் இது வரைக்கும் இனிமேல் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவன் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். பட் மார்த்தா ஹிஸ் மதர் ஹேஸ் மேட் லிட்டில் ப்ராக்ரஸ் இன் த லாஸ்ட் ஹாஃப் சம்மர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரமாக அவங்க ஓகேவாக இருக்காங்க. ஆனால் அந்த பையன் இன்னும் பதட்டமாக இருக்கான். ஈவ் பால்வின்ஸ் டாட்டர் டேக் நோ பெயின்ஸ் டு கன்சீல் ஹர் நர்வஸ்னஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈவ் என்ன பண்ணுறாங்கன்னா, பால்வினோட பொண்ணு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கஷ்டத்தையும் அந்த பதட்டத்தையும் வந்துட்டு மறைக்கவே முடியலை. அந்த அளவுக்கு அவங்களும் ஒரு டென்ஷனாக இருக்காங்க. தேர் இஸ் அ டென்ஸ் பாஸ். ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே எல்லாருக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குது. It seemed as if
நன் ஆஃப் தம் லைக்ஸ் டு பிரேக் த சைலன்ஸ். எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, யாருமே வந்துட்டு பேசலை. அதாவது பிரேக் த சைலன்ஸ்னால் பேசணும், அந்த மாதிரி பேசுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஃபார் த 10th time in 10 minutes, Eve goes to the window and looks along the sultry road. அதாவது 10 நிமிஷத்துக்கு 10 தடவை என்ன பண்ணுறாலாம், ஈவுங்கிற பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு விண்டோ பக்கம் போயிட்டு அந்த ரோடையே பார்த்துட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறது கீழே சொல்கிறேன், கீழே வரும், டிஸ்கிரைப் ஆகும். த சீன் அட் பால்வின்ஸ். அதாவது சீன் ஆரம்பிக்குது எங்கன்னா பால்வின் ஃபேமிலி இருக்கு. மார்த்தா, இட்ஸ் டைம், ஹீ ஹேஸ் கம். ஈவ், எஸ் மதர். மார்த்தா, I do hope he hasn't forgotten his umbrella. He had such a habit of leaving it behind him. Eve, yes mother. Martha, it might rain. Don't you think so, Eve? Eve, after a pause. Mother, there is no answer. Mother. Mrs. Baldwin turns slowly. What does Mr. Gresham want with him? Has he done anything wrong? Martha, proudly. Your father? No, Eve. Eve, then why did Mr. Gresham send for him? Let's understand it. Martha and Eve hear that Gresham had been arrested on suspicion of committing a fraud in his bank. They are angry and shocked at the news. மார்த்தாங்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த டைமுக்கெலாம் அவர் வீட்டுக்கு வந்துடுவார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மார்த்தா சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு அம்பர்லாவை மறந்துட்டு வர மாட்டார்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரோட பழக்கமே இப்படி தான், எங்கே போனாலும் அம்பர்லாவை விட்டுட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. மார்த்தா சொல்கிறாங்க, மழை வர மாதிரி இருக்குல்ல, நீனு நினைக்கிற ஈவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஈவ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு அவங்க திரும்பி பார்க்கல, மார்த்தா திரும்பி பார்க்கல, மறுபடியும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ தான் அவங்க அம்மா திரும்புகிறாங்க மெதுவாக. திரும்பி என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறா ஈவ்னா, கிரஷாமுக்கு வந்துட்டு நம்ம அப்பா கூட என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மார்த்தா வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவா, அப்போல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவ் சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு வந்துட்டு கிரஷாம் வந்துட்டு அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன தெரிய வருது அப்படின்னா, மார்த்தா அண்டு ஈவ் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரஷாம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எதுக்காகனா, அவங்க கம்பெனி இருக்குது, அவங்க பேங்க் ஒன்று நடத்துகிறாரு, அதில் வந்துட்டு அவர் ஃப்ராட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கோவமாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்காங்க. Martha, he wanted to talk to him. Eve, what about? Mr. Gresham has been arrested. We are going to try him tomorrow. What can he want with father? Martha, your father will have to give evidence. Eve, but he is going to give evidence against Mr. Gresham. Why would Mr. Gresham want to see him? Martha, I don't know, Eve. You know your father doesn't say much about his business affairs. She pauses. I didn't know that there was anything wrong with the bank until I saw it in the papers. Your father wouldn't tell me to draw my money out. He thought it wasn't loyal to Mr. Gresham. Eve notes. I did it of my own record against his wishes when I suspected. ஸோ அவங்க 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏதோ பேசணும்னு சொல்லி உங்கள் அப்பா கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஈவ் சொல்கிறாங்க, எதுக்காக, அவர் தான் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டார், நாளைக்கு வந்துட்டு இவர் தான் அங்கே போயிடுவார்ல, அதாவது சஸ்பெக்ட் ஆகிடுவார்ல, அவரை வந்துட்டு அப்பா கூட அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தான் வந்துட்டு அது எவிடன்ஸ் கொடுக்க போகிறாரு, அதாவது சாட்சி சொல்ல போகிறாரு அப்படின்றாங்க. அதுக்கு ஈவ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு எதிராக தானே வந்துட்டு எவிடன்ஸ் கொடுக்க போகிறாரு நம்ம அப்பா, அப்படிங்கிறப்போ நம்ம அப்பாவை ஏன் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, கிரஷாம் ஏன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாருன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா வந்துட்டு அவரோட வேலையை பற்றி என்கிட்ட அதிகமாக பேச மாட்டாருன்னு உனக்கு தெரியும் தானே, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் வந்துட்டு பேப்பரில் பேங்க்கை பற்றின நியூஸ் வர்றப்போ தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் அப்பா வந்துட்டு அந்த இதை பார்த்துட்டு பேங்க்லேருந்து மணி வித்ட்ரா பண்ணாதன்னு சொன்னார், ஆனால் நான் கேட்கல, ஏன்னா அவர் ரொம்ப லாயலாக இருந்தார் கிருஷ்ணாமுக்காக.
அதனால் நான் என் இஷ்டத்துக்கு போயிட்டு அவர் பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு சந்தேகம் வந்தப்பயே அந்த பேங்க்லேருந்து நான் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Eve, after a pause, do you think that father had anything to do with it? She does not like to say it. Martha, with the wrecking of the bank? You know him better than that, Eve. Eve, but did he not know what was going on? Martha, after a pause. Eve, I don't believe your father ever did a wrong thing in his life, not if he knew it was wrong. He found out by accident, found out what Mr. Gresham was doing. Eve, how do you know that? Martha, I don't know it. I suspect it. Something he said. You see, Eve, he can't have done anything wrong. They haven't indicted him. Eve, slowly. No, they didn't indict him because they want him to testify against Mr. Gresham. That's little consolation, mother. ஸோ அவங்க மறுபடியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஈவ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்பா வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டாராமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மாற்ற சொல்கிறாங்க, என்ன அந்த பேங்க்கில் நடந்த கொள்ளையை பற்றியா, அந்த பேங்க்கில் நான் திருட்டு விஷயத்தை பற்றியா கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஓகே தாம்மா, ஆனால் அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறாங்க. அதுக்கு மாத்தா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, ஈவ் நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா வந்துட்டு இது வரைக்கும் ஒரு சின்ன தவறு கூட செஞ்சதே கிடையாது. அவருக்கு தவறுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே அதை கண்டிப்பாக அதை செய்யவே மாட்டார். மேபி அவர் வந்துட்டு இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஆக்சிடெண்ட் மூலமாக, ஆக்சிடெண்ட்னால் தெரியாமல் தற்காலிகமாக தெரிஞ்சுக்கிறது, அதாவது வேணும்னே தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவருக்கே அறியாமல் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. என் மிஸ்டர் கிரஷாம் வந்துட்டு என்ன தப்பு பண்ணியிருக்காருங்கிறத அவர் ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க, அம்மா அது உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மாத்தா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, ஆனால் நான் அப்படி தான் சந்தேகப்படுறேன், ஏன்னா அப்படி தான் அவர் சொன்னார் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமா ஈவ், வந்துட்டு தப்புங்கிறத அவரால் பண்ணவே முடியாது, அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணல, அவரை வந்துட்டு அவர் மேலே குற்றம் எதுவுமே சாற்றப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஈவ் வந்துட்டு மெதுவாக கேட்குறாங்க, அவர் அப்பா மேலே எந்த குற்றமும் இல்லைம்மா, ஆனால் வந்துட்டு அப்பா வந்துட்டு அவருக்கு எதிராக வந்துட்டு சாட்சி சொல்லணும். டெஸ்டிஃபைனா சாட்சி, இண்டிக்னா என்ன அர்த்தம்னா குற்றச்சாட்டு. ஸோ அப்பா அவருக்கு எதிராக வந்துட்டு சாட்சி சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அப்பா இதை பற்றி எதுவுமே இன்வால்வ் ஆகிறதுனால என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, கன்சலேஷன்னா ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜான் என்டர்ஸ். இப்போ என்ன ஆகுது, அந்த இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க பையன் ஜான் வராரு. ஜான், லுக் ஹியர் மதர், what does Gresham want with the governor? Eve, I have just been asking that. Martha, I don't know, John. John, didn't you ask him? Martha, yes, I asked him. He didn't say, John, anxiously. I don't think he knew himself. John, after an instant thought, I was talking to the assistant cashier yesterday. Eve, Donovan? John, yes, Donovan. I saw him up at the athletic club. He said that nobody had any idea that there was anything wrong until the crash came. Donovan had been there 8 years. He thought he was taken care of for the rest of his life. He had got married on the strength of it. And then one morning there was a sign upon the door. It was like a bolt out of a clear sky. ஸோ ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இங்கே பாருங்கள், கிரஷாம் வந்துட்டு கிரஷாமுக்கு கவர்னரோட என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. கவர்னர்னால் அவங்க அப்பாவை தான் கவர்னர்னு சொல்கிறாங்க. மேபி அவர் அது பொசிஷனில் இருக்கிறாரா பேங்க்கில், இல்லை வந்துட்டு அவங்க அப்பாவை எல்லோரும் கவர்னர்னு கூப்பிடுவாங்களா, இந்த பையன் மட்டும் கவர்னர் கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு அவங்க ஈவ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஈவ் என்ன சொல்லுதுன்னா, நானும் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன் அம்மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட இங்கே கேட்கலையாம்மா அப்பாட்ட அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, நான் கேட்டேன், ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை, அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறான், நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நேற்று யார்கிட்ட பேசினேன்னா, அங்கே வேலை பார்த்த அசிஸ்டன்ட் கேஷியர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஈவ் கேட்குறா, டோனவன்ட்டையா, அந்த அசிஸ்டன்ட் கேஷியர் பேர் என்னென்னா டோனவன்.
ஸோ டோனவன்ட்ட நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, ஆமாம் பேசினேன். அவரை நான் எங்கே பார்த்தேன்னா அத்லெட்டிக் கிளப்பில் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி தவறு நடக்கிற வரைக்கும் என்ன தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கிராஷ்னால் அந்த பேங்க்கில் ப்ராப்ளம் வர வரைக்கும் எனக்கு இது என்னன்னே தெரியாது. அங்கே அவர் 8 இயர்ஸாக வேலை பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த மூலமாக வந்துட்டு அவங்க வாழ்க்கை செட்டில் லைஃப் பூரா இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறத வச்சு வேலையை லைஃப் ஓட்டிடலாம் நினச்சாரு. ஈவன் அவர் கல்யாணம் பண்ணது கூட இந்த பேங்க்கை நம்பி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு காலையில் என்ன வந்திருக்குன்னா, இந்த சைன் அப் வருது. அதாவது இந்த மாதிரி பேங்க் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அவருக்கு அது எப்படி இருந்ததுன்னா, வெறும் வானத்துலேருந்து இடி விழுந்த மாதிரி இருந்துதான். அதாவது மழை பெஞ்சதான் வந்து இடி விழுகும். அதாவது வெறும் வானத்துலேருந்து இடி விழுந்த மாதிரி ஷாக்காக இருந்திருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போல்ட் அப்படின்னா இடி. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஆஃப்டர் மிஸ்டர் கிரிசம்ஸ் அரெஸ்ட், Eve and Martha get the news that Donovan, another employee of the bank, has also lost his job. ஸோ இது என்ன புரியுதுன்னா, கிரிசம்ஸோட அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஈவுக்கும் மார்த்தாவுக்கும் என்ன நியூஸ் தெரிய வருது அப்படின்னா, அங்கே வேலை பார்த்த அசிஸ்டன்ட் கேஷியர் பேர் தான் டோனவன். அவருக்கு என்ன ஆகுதுன்னா வேலை போயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஈவ் அண்ட் ஃபாதர் ஜான், he says that governor must have known. He'll swear nobody else did. You see, father was closer to Grisam than anyone else. That puts him in a nice position, doesn't it? Martha, what do you mean, John? John, father is the only witness against John Grisam, and me named after him, John Grisam Baldwin, at your service. Martha, your father will do his duty, John, no matter what comes of it. John shortly, I know it, and I am not sure, but what is right? They look at him inquiringly. There is John Grisham, grown rich in 20 years, and the governor pegging along his secretary at $60 a week. Martha, your father never complained. John, no, that's just the pity of it. He didn't complain. Well, he will have his chance tomorrow. He will go on the stand, and when he is through, they will put John Grisam where he won't be able to hurt anybody for a while. Wasn't satisfied with underpaying his employee, had to rob his depositor, serves him jolly well right. There is a click of latchkey outside. Eve makes for the door. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈவ் கேட்குறாங்க, அவன் நம்ம அப்பாவுக்கும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாருன்னா, அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப ஷுவராக என்ன சொல்கிறாருன்னா, அப்பா தான் வந்துட்டு அவர் கூட கிரிசாம் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு அவருக்கு நல்ல பொசிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மாத்தா சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜான் கிட்டக்க. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, அப்பா தான் வந்துட்டு கிரிசாமுக்கு ஒரே ஒரு விட்னஸ் அப்படின்னா ஐ விட்னஸ், பண்ண தப்பை நேரில் பார்த்தவர். ஈவன் அவங்க அப்பா வந்துட்டு எனக்கு கூட அவர் பேர் தானே வச்சுருக்காரு. என்ன பேர் வச்சுருக்காருன்னா ஜான் கிரிசாம் பால்வின் வச்சுருக்காரு. அட் யுவர் சர்வீஸ், உங்கள் அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேர் வச்சுருக்காருல, அவரோட பேரை சேர்த்து தானே எனக்கு பேர் வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. மார்த்தா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்துட்டு அவர் வேலையை தான் பார்த்தாரு, அதுலேருந்து என்ன வருன்றதை பற்றி அவர் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி, என்ன வருதுன்றதை பற்றி அவர் எதையுமே எதிர்பார்க்கலை அப்படின்றாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ஷோராக தெரியல எது சரி அப்படின்னு சொல்லி அவரே யோசிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஜான் கிரிசாம் வந்துட்டு திடீர்னு 20 வருஷத்தில் பணக்காரர் ஆகிட்டார். ஆனால் அவரோட கவர்னர் இருக்கார்ல, அவரோட கவர்னருக்கு வந்துட்டு எப்படி சம்பளம் கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா $60 a week, அதாவது ஒரு வீக்குக்கு $60 தான் சம்பளமாக கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெக்கிங் அப்படின்னா என்னென்னா வைத்திருக்கிறது, அதாவது அந்த $60 தான் சம்பளமாக ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவரை பாருங்கள் 20 வருஷத்துலேயே வந்துட்டு பணக்காரர் ஆகிட்டார் அப்படின்றாங்க. மார்த்தா வந்து சொன்னாங்க, உங்கள் அப்பா அதை பற்றி என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லைல்ல, அது கஷ்டமாகவே உங்கள் அப்பா சொன்னது இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, ஆமாம், அதுதான் வந்துட்டு அவரை பார்த்தா பாவமாக தெரியுது, அவர் இதை பற்றி என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் அவருக்கு நாளைக்கு கிடச்சிருக்கு சான்ஸு. அவர் என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போய் அவர் என்ன பார்த்தாருங்கிறத சொல்லணும், அந்த கிரிசாமை என்ன பண்ணணும், ஜெயிலில் போடணும். ஜெயிலில் போடுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவன் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டான்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்துட்டு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கம்மியாக சம்பளம் கொடுத்தார்ல, அதனால் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கஷ்டத்தை அவர் படுறத பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ சம்பளத்தை கம்மியாக கொடுத்துட்டு அந்த டெபாசிட்டர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்கள்ல, அவங்ககிட்ட இருந்து பணத்தை தேடிருக்கானே அப்படின்னு, இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். அப்போ திடீர்னு என்னதுன்னா லாச்கினா வீட்டு சாவி, வெளியில் வீட்டு சாவி சவுண்டு கேட்குது. அப்போ ஈவ் என்ன பண்ணுறாங்கன்னா டோர் பக்கம் போய் பார்க்குறாங்க. ஜான், hello dad. Baldwin, how are you my boy? He shakes hands with John. Eve, he kisses her. John, well dad, don't you think it's about time you told us something? Baldwin, told you something? I don't understand, John. John, people have been talking about you, saying things. ஸோ அப்போல்லாம் வந்துட்டார். ஜான் கேட்குறாங்க, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். பால்வின் சொல்கிறாரு, எப்படி இருக்க என்னோடய பையனே மகனே எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கை குளிக்கிறாரு. அவங்க பொண்ணு ஈவ் தலையில் வந்துட்டு முத்தம் கொடுக்குறாரு. அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. சரிப்பா, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன சொல்லணும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாரு, மக்கள் வந்து இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களோ அதை பற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். Another senior member of the bank, Baldwin, father of John and Eve and husband of Martha, is however believed to be honest. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, அவங்க அப்பா வந்துட்டு பால்வின் வந்துட்டு ரொம்ப நேர்மையானவர் அப்படிங்கிறது தெரியுது. பால்வின், வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஜான்? ஜான், யூ கேன் இமேஜின் ராட்டன் திங்ஸ் அண்ட் ஐ couldn't contradict them. Baldwin, why not John? John, because I didn't know. Baldwin, did you have to know? Wasn't enough that you knew your father? John, after a pause, I beg your pardon, sir. Baldwin, it was only a day before the smash-up that I found out what Grisham was doing. He pauses. They are listening intently. I told him he would have to make good. He said he couldn't. ஸோ பால்வின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்களா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்பா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்டான். அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மாதிரியான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜான், உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப அசிங்கமான விஷயம், ராட்டன்னா வந்துட்டு அழுகி போனது, அந்த ஒரு அசிங்கமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ட் ஐ couldn't contradict them அப்படின்னா, நான் அதுக்கு எதிர்த்து எதுவுமே பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கான்ட்ரடிக்ட் அப்படின்னா ஆப்போசிட், முரண்பட்டு. ஸோ நான் அந்த முரண்பட்டு எதுவுமே பேச விரும்பலை அப்படிங்கிறான். அதுக்கு பால்வின் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜான் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதில்ல அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் அப்பா பற்றி நீ கேள்விப்படுறது மட்டும் போதாதா, இல்லை இதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாரு, ஐயோ அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, இது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, கிரஷாம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் எல்லோரும் அமைதியாக கேட்டுட்ருக்காங்க. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் சரியான விஷயத்த பண்ணலைன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவ், அண்ட் வாட் ஹேப்பன்? பால்வின், I told him he would have to do the best he could, and the first step would be to close the bank. He didn't want to do that. Martha, but he did it. Baldwin, I made him do it. He was angry, very angry, but I had a whip hand. Eve, the papers didn't mention that. Baldwin, I didn't think it was necessary to tell them. Martha, but you let your name rest under a cloud meanwhile. Baldwin, it will be clear tomorrow, won't it? He pauses. Today Grisham sent for me. The trial begins in 24 hours. I am the only witness against him. He asked, you can guess what? John, indignantly. He wanted you to lie to save his skin? Wanted you to perjure yourself? ஸோ ஈவ் என்ன சொல்கிறாங்க, ஈவ் என்ன கேட்குறான்னா ஆர்வமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுவும் இல்லாமல் காரியமாக நீங்கள் இந்த பேங்கை
மூடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கு மார்த்தா, ஆனால் அவர் தான் பேங்கை மூடிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாங்க, நான் தான் மூட வச்சேன். அவர் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருந்தார். ஆனால் எனக்கு வந்துட்டு சாட்டை மாதிரி கை அப்படின்றாரு. விப் அப்படின்னா சாட்டை, சாட்டை மாதிரி கை அப்படின்னாரு. அதுக்கு ஈவு சொல்கிறா, ஆனால் பேப்பரில் இதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலையேப்பா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, இதை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லையில அப்படிங்கிறாரு. அதுக்கு மார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் உங்களை பற்றியும் அந்த க்ரைம்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்களங்க அப்படின்னு மார்த்தா சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாருன்னா, அது வந்துட்டு நாளைக்கு தான் அது தெரிஞ்சிருமே, நான் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் கிரிசாம் வந்துட்டு டுடே வந்துட்டு என்னை கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறாரு, அதாவது கூப்பிட்டு அனுப்பி விட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ ட்ரையல் வந்துட்டு இன்னும் 24 ஹவர்ஸில் தொடங்க போகுது அப்படின்றாரு. 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதில் வந்துட்டு 24 ஹவர்ஸுங்கிறது என்னென்னா, அந்த 1 மணி நேரம் இவர் போய் அந்த இடத்துல உண்மையை சொல்லணும். அதுதான் வந்துட்டு அந்த 1 hour ட்ரூத் அப்படிங்கிற லெசனுக்குரிய டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ நான் தான் அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு சாட்சி சொல்ல போகிறேன், அவன் என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அவங்கள பொய் சொல்ல சொன்னாரா, அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்ல சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இண்டிக்னன்ட்டி அப்படின்னா கோபமாக, என்ன அவன் உங்களை பொய் சொல்ல சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ப்ரெஜர் அப்படின்னா பொய் சத்தியம், அங்கே போயிட்டு உங்களை பற்றி இந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சத்தியம் பண்ண வைக்க சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்குறாரு. பால்வின், that wouldn't be necessary, John. He just wanted me to have an attack of poor memory. If I tell all I know, John Chisholm will go to jail. No power on earth can save him from it. But he wants me to forget a little, just the essential things. When they question me, I can answer, I don't remember. They can't prove I do remember, and that you are. John, it would be a lie, Dad. Baldwin, smiling, of course, but it's done every day, and they couldn't touch me any more than they could convict him. Martha, quivering with indignation, how dare he ask such a thing? ஸோ பால்வின் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறாரு. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, அதுக்கு வந்துட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு மெமரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என்ன தெரியுமோ எதாவது சொன்னேன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா, ஜான் கிரிசாம் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். யாராலையுமே இந்த உலகத்தில் இருக்க யாராலையுமே அவரை காப்பாற்ற முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு தேவையான, அதாவது அந்த கேஸுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் தெரியாது, மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது உங்கள்கிட்ட கொஷின் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுங்க, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுங்க, ஏன்னா நான் ஞாபகம் வச்சுருக்கேனா இல்லையான்றதை யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு விட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாரு, நீ சொன்னீங்கன்னா அது பொய் தானப்பா அப்படின்றான். அதுக்கு பால்வின் சொல்கிறார், ஆமாம் பொய் தான், ஆனால் அதை முடிஞ்சு போச்சு, யாருனாலே என்னை எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது. கன்விக்ட் அப்படின்னா தண்டிக்க போகிறாங்க அவர் அப்படின்றாங்க. அப்போ மார்த்தா வந்துட்டு கேட்குறாங்க, கியூரிங் அப்படின்னா நடுங்குது. ஸோ கோவத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருப்பாரு, அந்த ஆள் இவ்வளோ தைரியம் தான் இப்படி செய்ய சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டிட் யூ சே ஃபாதர்? Baldwin, smiling and raising his eyes to John's. Well, son, what would you have said? John, I have told him to go to the devil. I would have told him to go to the devil. Baldwin, I did, but I didn't use your words. John, he's too old a friend of mine for that. However, I didn't mince matters any. He understood what I meant. And what did he say then? Baldwin, there wasn't much to say. You see, he wasn't surprised. He's known me for 35 years, and well, with a simple pride. Anybody who has known me for 35 years doesn't expect me to haggle with my conscience.
If it had been anybody else than Grissom, I would have struck him across the face. But John Grissom and I were boys together. We worked side by side, and I have been his employee ever since he started in for himself. He is desperate. He does not know what he is doing, or he wouldn't have offered me money. ஸோ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களாங்க, உங்கள்கிட்ட எப்படி கேட்டிருக்காரு அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா சொல்கிறாங்க. அதுக்கு ஈவ் என்ன சொன்னாங்க, அப்பா நீங்கள் என்னப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே ஜான் கிட்டே கேட்குறாரு, மகனே நீ வந்துட்டு இங்கே இருந்திருந்தேன்னா என்ன சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு ஜான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போய் டெவிலுக்கு நீ வந்து டெவில் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஜெயில் தான் சொல்கிறாரு. ஸோ நீ வந்துட்டு இங்கே டெவில்கிட்ட தான்டா போகணும், நீ வந்துட்டு நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, நான் அப்படி தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப ஒரு பழைய ஃப்ரெண்டு. நான் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப எதுவுமே பேசிக்கலை. மின்ஸ் அப்படிங்கிறதுனா நறுக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசலை. ஏன்னா அவருக்கு புரிஞ்சுது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் என்னங்க சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிச்சுல, அதுக்கு அவர் திரும்ப என்ன சொன்னார் அப்படின்னு ஈவ் கேட்குறா. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, அவர்னால் எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே சொல்லலை. அவருக்கு எந்த இதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு என்ன 35 வருஷமாக தெரியும். அப்போ கொஞ்சம் பெருமையாக சொல்கிறார். ஸோ என்னையை பற்றி 35 வருஷமான தெரிஞ்ச யாருமே வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணேன், நான் மனசாட்சிக்கு எதிராக வந்துட்டு பேரம் பேச மாட்டேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை ஹேகிள் அப்படின்னா பேரம் பேசுகிறது. ஸோ மனசாட்சிக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு தெரியும் 35 வருஷமாக என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரசாம் இருக்கிற இடத்துல மட்டும் வேறு யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சியை அடைச்சி உடச்சிருப்பேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் நானும் கிரசாமும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருந்தோம். நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் வேலை பார்த்தோம். அவர் கம்பெனி ஆரம்பித்தப்போ நான் அங்கே எம்ப்ளாயியாக இருந்தேன். அவருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதனால், அதாவது ஹோப்லெஸ் ஆகிடுச்சு. இஸ் டெஸ்பரேட் அப்படின்னா ஹோப்லெஸ், நம்பிக்கை இழந்துட்டார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, அவர் என்ன பண்ணுறாங்கிறது அவருக்கே தெரியலை. ஏன்னா இவர் வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல. ஸோ ஹி வுடன்ட் ஹாவ் ஆஃபர்ட் மீ மணி. ஸோ எனக்கு அவர் வந்துட்டு எனக்கு பணமும் கொடுக்க முடியலை. நான் வேணான்னு சொன்னதுனால அவர்னால் எனக்கு பணமும் தர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. Let's understand better. Baldwin is pressurized by Grissom to falsely declare that he does not remember the facts, but Baldwin refuses to do so. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிரிசம் வந்துட்டு பால்வின்ட்ட எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பால்வின் நான் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் ஃபியூரியஸ், ஆஃபர் யூ மணி டேட்? Baldwin, he put it aside, ready for the emergency. If they don't convict him, he will hand it over me. The law can't stop him, but if I live until tomorrow night, they will convict him. He shies. God knows I want no share in bringing about his punishment. He breaks off. Eve pats his shoulder silently. Young man and old man, I have worked with him or for him the best part of my life. I am loyal to him. I have always been loyal to him. But when John Grissom ceases to be a honest man, John Grissom and I part company. There is a pause. ஸோ இவங்க கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள இந்த மாதிரி என்கிட்ட பிரைப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் கேட்குறாரு, அப்பா உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். அதுக்கு ஆமாம், எனக்காக தனியாக எடுத்து வச்சுருந்துருக்காரு எமர்ஜென்சிக்காக. ஒருவேளை அவர் வந்துட்டு அரெஸ்ட் படலை அப்படின்னா கண்டிப்பாக அது என் கையில் கொடுத்துருப்பாரு. ஆனால் சட்டத்துலேருந்து யாருமே வந்துட்டு தப்பிக்க முடியாது, அவர்னாலையும் தப்பிக்க முடியாது. நான் மட்டும் நாளைக்கு நைட்டு வரைக்கும் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவரை ஜெயிலில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விடுறாரு. கடவுளுக்கு தான் தெரியும் இவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சதில் எனக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. அப்போ ஈவ் என்ன பண்ணுறாங்கன்னா முதுகில் தட்டி கொடுக்குறாங்க அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்டில் அவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கே இருந்தப்பையும் சரி, ஓல்டாக இருந்தப்பையும் சரி, நான் கிரிசாம்காக ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப லாயலாக இருந்திருக்கேன். அவன் லைஃப்பில் பாதி பார்ட் நான் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கு ரொம்ப லாயலாக இருந்திருக்கேன். ஆனால் கிரிசாம் வந்துட்டு
ஹானஸ்டியில் வந்து தவறுறப்போ எனக்கும் அவருக்கும் வந்துட்டு விரிசல் ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இதில் சீஸ் அப்படின்னா ஸ்டாப். ஸோ அவர் ஹானஸ்ட் மேனாக இல்லாமல் போகிறப்ப எனக்கும் அவருக்கும் அந்த நட்பு வந்துட்டு முறிப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் இஸ் அ பாஸ். அங்கே வந்துட்டு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. மார்த்தா வீப்பிங் சாஃப்ட்லி. ராபர்ட் பால்வின், I have got only a few years to live, but I will live those as I have lived the rest of my life. I will go to my grave clean. John, Dad, what did Prism offer you? Baldwin simply, $100,000. Eve, what? ஸோ மார்த்தா வந்துட்டு அழுதுட்ருக்காங்கல்ல. அப்போ ராபர்ட்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அழுகிறப்ப, ஹஸ்பண்ட் அழுகிறப்போ ஒய்ஃபும் லைட்டாக கண் கலங்கி சரி இருக்கட்டும் ராபர்ட் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, நான் இன்னும் வாழ போகிற காலம் கொஞ்சம் தான் இருக்குது. நான் வாழ போகிற இந்த மிச்ச வாழ்க்கையிலேயே நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரியே வாழ்ந்துட்டு போக போகிறேன். நான் கல்லறைக்கு போகிறப்ப சுத்தமான மனுஷனாக போகணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, அப்பா நீ கிரிஜம் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு, எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பால்வின் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, அதுவா ஒரு $100,000 கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. 100,000 மீன்ஸ் 10,000 கிட்டக்க இருக்குன்னு நினைக்கிறேன். 100,000 இல்லை 1 lakh தெரில. $100,000 கொடுத்தாரு. ஆமாம், 100,000 $1 lakh. அப்போனா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அப்போ கேட்குறா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோ பணத்தை பார்த்தோன்னே வாயை பழக்கிறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இன் ஆர்டர் டு டெம்ப்ட் பால்வின், Grissom offers him a huge bribe of $100,000, but Baldwin doesn't accept it. ஸோ பிரைப் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா லஞ்சம். இந்த விஷயத்துக்காக கிரிசாம் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு ஒரு $100,000 கொடுக்குறாரு. ஆனால் பால்வின் என்ன பண்ணலை, அதை ஏற்றுக்கலை. மார்த்தா, ராபர்ட், பால்வின், he put it aside for me without anybody knowing it. It's out of his private fortune, he says. It's not the depositor's money. As if that made any difference. Eve, as if hypnotized. He offered you $100,000? Baldwin, smiling at her amazement. I could have had it if for the one word yes, or even for nodding my head, or a look of the eyes. John, how do you know he meant it? Baldwin, his word is good. John, even now? Baldwin, he never lied to me, John. He pauses. I suppose my eyes must have shown something he didn't feel. He noticed it. He unlocked a drawer and showed me $100,000. John, in cash? Baldwin, in $1,000 bills. They were genuine. I examined them. Eve slowly. And for that he wants to say I don't remember? Baldwin, just the 3 words only. John, but you won't? Baldwin shaking his head. Those 3 words choke me if I try to speak them. For some other men perhaps it would be easy, but for me all of my past would rise up and strike me in the face. It would mean to the world that for years I had been living a lie. That I was not honorable man. I thought I was. When John Prism offered the money, I was angry. But when I rejected it and he showed no surprise, then I was pleased. It was a compliment. Don't you think so? அதுக்கு மார்த்தாவும் கேட்குறாங்க, ஆச்சரியமா ராபர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் அவர் எனக்காக தனியாக எடுத்து வச்சுருந்துருக்காது யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அது அவரோட சொந்த காசில் வந்து எடுத்து வச்சுருக்காரு. இது வந்து டெபாசிட் மணி கிடையாது. என்ன இருந்தால் என்ன இல்லை, எல்லாத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க, அது மயக்கம் அந்த மாதிரி ஹிப்னடைஸ்னால் மயங்கின மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அவர் $100,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரா, $100,000 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. $100,000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரா அப்படின்னு ஈவ் கேட்குறாங்க. பால்வின் சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாம் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். நான் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருந்தேனா, எஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அது எனக்கு கிடச்சிருக்கும். இல்லைனா தலையை ஆட்டியிருந்தேனா கூட கிடச்சிருக்கும். இல்லைனா அவர் கண்ணை பார்த்துருந்தேனா கூட எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான்,
உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பால்வின் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையை வந்துட்டு பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாரு. அது ஜான்சன் நீங்கள் இன்னுமாப்பா அவரை நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் அவர் என்கிட்ட பொய் சொன்னதே கிடையாது ஜான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னோடய ஐஸ் வந்துட்டு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத என் ஐஸே காட்டி கொடுத்துரும். ஸோ அவர் அதை பார்த்தாரு. ஸோ என்ன பண்ணுறாருனா ட்ராயரை வந்துட்டு திறந்து என்கிட்ட அந்த $1000 காமிச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு. $100,000 காமிச்சாருன்னு. அதுக்கு ஜான் சொல்கிறான் பணமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் இல்லை $1000 பில்லு அப்படின்னாரு. அது வந்துட்டு ஜென்யூனாக தான் இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஈவ் என்ன சொல்கிறா அப்படின்னா அவ்வளோ காசை வந்துட்டு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்ல போகிற ஒரு வார்த்தைக்காக தரேன்னு சொன்னாராப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு பால்வின் சொன்னார் ஆமாம் அந்த 3 வார்த்தைக்காக தான் அப்படின்ட்டு. அதுக்கு ஜான் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படி தானேப்பா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு ஆமாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன்னு வைங்களேன் எனக்கு மூச்சே அடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மற்ற மனுஷங்களுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா ஸோ என்னோட முன்னாடி இருந்த நேர்மை வந்துட்டு என்னை வந்துட்டு அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கும். ஏன்னா இந்த வேர்ல்டில் நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னா இவ்வளோ நாள் நான் வாழ்ந்திருக்கேன், அது எல்லாமே ஒரு பொய்யான வாழ்க்கை ஆயிரும். ஏன்னா நான் ஹானரபிள் மேன் ஒரு உண்மையான மனுஷனாக இது வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். அதனால் அவர் மணி கொடுத்தப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணேன். அவருக்கு வந்துட்டு அது ஒன்றும் பெருசாக சர்ப்ரைஸாகவே தெரியலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம நல்லா ஹானரபிள் மேனாக இருக்கும்னு எனக்கே தோணுச்சு. இது ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே, அதாவது இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Let's understand better. At this point, Grisham understands that it is possible to persuade Baldwin to accept the bribe. It's impossible. ஸோ அந்த பாயிண்டில் வந்துட்டு கிரெசாம்க்கு என்ன தெரியுதுன்னா இவருக்கு பணம் கொடுத்து இவரை சரிப்படுத்த முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. John slowly, rather an expensive compliment. Baldwin, John, a compliment which cost you $100,000. Baldwin, a compliment which was worth $100,000. I have never had that much money to spend my life. John, but if I had, I couldn't imagine a finer way to spend it. John slowly, yes, I suppose so. Martha, after a pause, will the depositor lose much, Robert? Baldwin, empathetically, the depositors will not lose a cent. We were able to save something from the wreck, Grisham and I. It was more than I had expected, almost twice as much. And with what Grisham has, it will be enough. Eve, even without the 100,000? Baldwin does not answer. John, instantly, without the money that Grisham had put away for you? Baldwin, yes, I didn't know there was the 100,000 until today. Grisham didn't tell me. We reckoned without it. Eve, oh. John, and you made both ends meet? Baldwin, quite easily. He smiles. Mr. Marshall is running the reorganization. Mr. Marshall of the Third Nation. He hasn't the last idea that it is going to turn out so well. ஜான் என்ன சொல்கிறான்னா எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் சொல்ல போகிற வார்த்தைக்கு இது வந்துட்டு அதிக பரிசு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாரு காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணும் அப்படின்னா $100,000 வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு ஆமாம் $100,000 கொடுக்கும், எனக்கு அந்த மாதிரி பணம் என் வாழ்க்கையில் கிடைச்சதே கிடையாது, அப்படி கிடச்சிருந்தா கூட நான் இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மாத்தா சொல்கிறாங்க டெபாசிட் பண்ணவங்களுக்கு ஏதாவது பணம் எதுவும் கம்மியாகுமா ராபர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாருன்னா இந்த டெபாசிட்டருக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, அவங்களுக்கு பணம் குறையாது. ஏன்னா நாங்கள் இந்த பேங்க் க்ளோஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு நாங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டோம், அது வந்துட்டு தேவைக்கு அதிகமான மணியை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதாவது 2 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் கிரெசாம் கிட்ட இருக்கிறத வச்சு பார்த்தா அவங்க எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணிட முடியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க உங்களோட $100,000 சேர்த்தா இல்லை அது இல்லாமையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் எந்த ஆன்சரும் பண்ணலை. ஜான் கேட்குறாரு
அந்த மணி இல்லாமல் தான் கிரிசாம் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சாரா அப்படின்னு, அதாவது அந்த பேங்க்கில் டெபாசிட்டட் மணி இல்லாமல் உங்களுக்கு கிரிசாம் எடுத்து வச்ச மணி வந்துட்டு தனியான மணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு அந்த மாதிரி $100,000 வந்துட்டு இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியாது, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ரெக்கார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோராயமாக. ஸோ நாங்கள் அதை வந்துட்டு தோராயமாக கனெக்ட் பண்ணுறப்ப அது இல்லாமல் தான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் பணம் கனெக்ட் பண்ணுவாங்கள்ல அப்போ. ஸோ சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு 2 பேரையும் சந்திக்க வச்சிங்களா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்டர் மார்ஷல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் 3rd நேஷ்னல். ஸோ அவர் என்ன சொன்னார்னா அது எப்படி அந்த ஆர்கனைசேஷன் போக போகுது அப்படின்னு தெரியலை அப்படின்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வேறு ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி இப்போ பால்வின் பேசிகிட்ருக்காரு. தேர் இஸ் அ பாஸ். அப்போ அமைதியாக இருக்காங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். John and Eve are tempted by the huge amount of money offered by Grisham. They try to justify Grisham's act of offering Baldwin a bribe. ஸோ அவங்க பொண்ணும் பசங்களும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த பெரிய பணத்தை வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப டெம்ப்ட் ஆகுறாங்க. அதாவது இவ்வளோ பணம் கிடச்சா நல்லாயிருக்கும். டெம்ப்ட் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களை ஈஸியாக வந்துட்டு ஈர்க்குறது, பணம் வந்துட்டு அவங்களை ஈர்க்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ கிரிசாம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்குறது தப்பே இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவ்வளோ காசான்னு கேட்டதுக்கப்புறம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான், they are going to punish Grisam, aren't they? Baldwin, I'm afraid so. John, what for? Baldwin, misappropriating the funds of the... John interrupting, oh, I know that, but what crime has he committed? Baldwin, that's a crime, John. Eve, but if nobody loses anything by it. Baldwin, it's a crime nevertheless. John, and they are going to punish him for it? Eve timidly, would it be such an awful thing, father, if you let him off? Baldwin smiling, I wish I could, Eve, but I'm not the judge. Eve, no, but you are the only witness against him. Baldwin, nonplussed. Eve, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க பணம் வந்துட்டு கொடுத்தது வந்து தப்பே இல்லைன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜான் கேட்குறாரு, அவரை கிரஷாமை வந்துட்டு பனிஷ் பண்ண போகிறாங்களா, ஏன்னா அந்த குற்றத்துக்காக பனிஷ் பண்ண போகிறாங்களான்ட்டு. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், அதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாரு, எதுக்காக அப்படின்னா, அதுக்கு இவர் சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஃபண்டை வந்துட்டு மிஸ்அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணதுக்காக. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேங்க்கில் இருக்கவங்கள ஏமாத்தலை, அந்த பணத்தை யூஸ் பண்ணி மேபி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பார் போல். ஸோ அது மூலமாக அவர் சுத்தம் செய்திருக்காரு. எனிவே அவங்களோட ஓன் பேங்க் மணியை எடுத்தது தப்பு. ஸோ அதனால் மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணதுக்காக இவரை வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஜான் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஓகே எனக்கு தெரியுது, ஆனால் அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, இவர் இந்த மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணதே தப்பு தான் அப்படின்னு சொல்லி பால்வின் சொல்கிறாரு. அது கீவ் சொல்கிறாங்க, அதுதான் அப்பா யாருக்குமே எந்த ஒரு லாஸுமே இல்லையே, அப்புறம் எப்படி இது க்ரைம் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, எப்படியா இருந்தாலும் இது க்ரைம் தான் அப்படின்னு சொல்லி பால்வின் ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, ஸோ அவங்க இதுக்காக தான் அவரை பனிஷ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். அதுக்கு ஈவ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா வந்துட்டு நீங்கள் அவரை போக விட்டால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது அவர் வந்து தப்பிச்சா, இந்த விஷயத்துல தப்பிச்சா நல்லா இருக்கும்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாம் என்னால் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுவேன், ஆனால் நான் ஜட்ஜு இல்லையே, ஏன்னா நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாதுல்ல, ஸோ ஐம் நாட் தி ஜட்ஜ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க, நீங்கள் ஜட்ஜ் கிடையாது தான், ஆனால் நீங்கள் தானே அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்க பொய் சாட்சி சொல்ல போகிறது நீங்கள் தானே அவருக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈவ் அப்படின்னு சொல்கிறாரு. அது நான் ப்ளஸ் அப்படின்னா குழம்பி, அதாவது இது வரைக்கும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் தானே நீங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் தப்பிக்க விடலாம்ல அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அதனால் என்ன சொல்கிற ஈவ் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் சேஸ் தட் as he is named after Baldwin friend Grisham, he will be put to shame for bearing the name of a criminal. ஸோ என்ன இங்கே ஜான் சொல்கிறான்னா, நீங்கள் தான் பால்வினோட, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு பேரை வச்சு என் பேர் வச்சிங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு மேலே இருக்க ஒரு அன்புனால அவர் பேரை வச்சிங்க, ஆனால் இப்போ அவர் ஜெயிலுக்கு போய் அவர் கிரிமினல் ஆகிட்டார்னா அந்த பேரை வச்சுட்டு நான் சுற்றிட்டு இருக்கணும்ல, அப்போ எனக்கு அது அசிங்கமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். ஜான், she is right, Governor. Baldwin,
You too, John? John, it's going to be nasty mess if they put John Chisholm inside with your own son named after him. It's going to be pleasant for me. John Chisholm Baldwin. Martha, after a pause. Robert, I'm not sure I understood what you said before. Why did Mr. Chisholm want you to do for him? What did Mr. Chisholm want you to do for him? Baldwin, get him off tomorrow. Martha, you could do that? Baldwin, yes. Martha, how? Baldwin, by answering I don't remember when they ask me dangerous question. Martha, oh, and you do remember? Baldwin, yes, nearly everything. John, no matter what they ask you? Baldwin, I can always refresh my memory. You see, I have notes. John, but without those notes, you wouldn't remember. Baldwin, what do you mean, John? John, as a matter of fact, you will have to rely on your notes nearly altogether, won't you? Baldwin, everybody else does the same thing. John, then it would be far from the truth if you say I don't remember. Martha, I don't see that Mr. Chisholm is asking you so much. Baldwin, Martha, Robert, I am as honorable as you are. Baldwin, that goes without saying, Martha. Martha, it doesn't seem right to me to send an old friend to jail. Robert, I have been thinking, the day John was baptized, when Mr. Chisholm stood sponsor for him, how proud we were. And when we came home from the church, you said, do you remember what you said? Baldwin, no. What was it? Martha, you said, Martha, may our son always live up to the name which we have given him. Do you remember that? ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு இது நடக்குது, கான்வர்சேஷன். எப்படின்னா என்னென்னா, அவர் பண்ணது தப்பு இல்லை, கிரிசாம் பண்ண தப்பு இல்லை, அதே மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜான் ஈவ் சொல்கிறா, அதுக்கு ஜானும் சொல்கிறான், ஆமாம் அவள் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஜானும் சொல்கிறான். அதுக்கு நீயுமா ஜான், நீயும் சேர்ந்து அவ கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், ஆமாம், நீங்கள் வந்துட்டு கிரிசாமை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிங்கன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மெஸ் ஆகிடும், பெரிய ஒரு குழப்பம் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு அவரோட பேரை எனக்கு வச்சிங்க, அவர் வந்துட்டு ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா எனக்கு அது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, ராபர்ட் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியலை, ஆனால் கிரிசாம் வந்துட்டு உங்ககிட்ட என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, அவரை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது, அவரை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னாங்க. அதுக்கு மார்த்தா கேட்குறாங்க, உங்களால் அது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு பால்வின் என்னால் பண்ண முடியுமே அப்படிங்கிறாரு. உடனே மார்த்தா கேட்குறாங்க, இது எப்படி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, அவங்க என்ன மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் பண்ணேன்னா அவர் வெளியே வந்துடுவார் அப்படின்றாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்குது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பால்வின், ஆமாம் எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, அவங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாங்க, எனக்கு என் மெமரி எல்லாமே இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன், ஞாபகப்படுத்திப்பேன், அதுவும் இல்லாமல் நான் நோட்ஸ் வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜான் கேட்குறான், அந்த நோட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிற, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாரு, இப்போ விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த நோட்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், நீங்கள் அங்கே போயிட்டு இந்த உண்மையை சொல்கிறப்போ இந்த நோட்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் வந்துட்டு, ஆமாம் எல்லாரும் அப்படி தானே, எல்லாரும் ஒரு நோட்ஸ் வச்சுருப்பாங்க, அதை பற்றி அவங்க ஞாபகம் வச்சுட்டு அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது கரெக்டு தானே அப்படின்றாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், அப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றது சொல்கிறது வந்துட்டு அந்த நோட்ஸ் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறது ஒன்றும் பெருசாக தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவரை வந்துட்டு கிரிசாம் உங்கள்கிட்ட என்ன கேட்டார் அப்படிங்கிறது வந்துட்டு பெருசாக எனக்கு தெரியலை, அவர் கேட்டது ஒன்றும் தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, மார்த்தா நீயுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, ராபர்ட் நான் உங்களை மாதிரியே நியாயமானவர் தான், நியாயமான பொண்ணு தான் சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, அது சொல்கிறதுல இல்லை செயலில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு.
அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு இது ஒன்றும் தப்பாக தெரியலை, ஆனால் எது தப்பாக தெரியுதுன்னா உங்களோட ஓல்டு ஃப்ரெண்டை ஜெயிலுக்கு அனுப்புறது வந்துட்டு தப்பாக தெரியுது. அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம பையன் ஜானுக்கு வந்துட்டு பேப்டைஸ், அதாவது கிறிஸ்டியன் முறைப்படி வந்துட்டு அவங்களுக்கு பேப்டிசம் கொடுப்பாங்க, குழந்தையாக இருக்கிறப்போ பேர் வச்சு பேப்டிசம் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேப்டிசம் கொடுக்குறப்போ என்ன ஆச்சுன்னா, நீங்கள் மிஸ்டர் கிரெசாம் தான் வந்துட்டு இவனுக்கு ஸ்பான்சர் பண்ணார். அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்தோம். நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே என்கிட்ட ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி மார்த்தா கேட்குறாங்க. அதுக்கு பால்வன் சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க உங்கள் பையன் வந்துட்டு நம்ம பையன் வந்துட்டு அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வாழ்வான் அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி மார்த்தா கேட்குறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். மார்த்தா, Baldwin's wife feels that Baldwin is betraying his dear friend Gresham and thereby causing embarrassment to John. ஸோ மார்த்தாவும் என்ன நினைக்கிறாங்களாம், நீங்கள் வந்துட்டு கிரெசாமுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணுறீங்க, அது மூலமாக நம்ம பையனுக்கு அசிங்கத்தை தேடி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு மார்த்தாவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். Baldwin, yes, dimly. John, only dimly, Governor? Baldwin, what do you mean, John? Martha, giving John no opportunity to answer. It would be sad, very sad, if the name of John Gresham, our son's name, should come to grief through you, Robert. Baldwin, Martha, are you telling me to accept the bribe money that John Gresham offered me? Eve, why do you call it bribe money, father? Baldwin bitterly, why indeed? Gresham had a prettier name for it. He said that he had underpaid me all this year. You know, I was getting only $60 a week when the crash came. John impatiently, yes, Baldwin. He said 100,000 represented difference between what he had paid me and what I had actually been worth to him. Martha, that's no less than true, Robert. You have worked for him very faithfully. Baldwin, he said that if he had paid me what he should have, I would have put by more than 100,000 by now. John, that's so, isn't it, Dad? Baldwin, who knows? I have never asked him to raise my salary. When he raised it, it was of his own accord. There is a pause. He looks around. Well, what do you think of it, Eve? Eve hesitantly. If you go on a stand tomorrow. ஸோ அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அன்னைக்கு ஜான் சின்ன வயசாக இருக்கிறப்போ அவருக்கு பேப்டிசம் கொடுத்து பேர் வச்சாங்கல்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மார்த்தா கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறார், கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின் சொல்கிறார், நீ என்ன சொல்ல வரப்போ அப்படின்னு சொல்லி ஜான்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, ஜான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்த்தா ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பையன் பேரில் இருக்க ஒருத்தவர் வந்துட்டு உங்கள் மூலமாக வந்துட்டு ஜெயிலுக்கு போனால் வந்துட்டு அது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, அப்போ நீ என்கிட்ட அந்த பணத்தை நீ அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அதை லஞ்சமாக பார்க்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறா. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, ஆமாம், லஞ்சம் இல்லாமல் வேறு என்ன இது, அதுக்கு கிரெசாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வச்சுருக்கான், அதனால் அது லஞ்சம் இல்லாமல் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அவர் சொன்னார், என்னை இவ்வளோ வருஷமாக வந்துட்டு எனக்கு சம்பளம் வந்துட்டு கம்மியாக கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா, நான் வந்துட்டு $60 தான் ஒரு வீக்குக்கு வாங்கிட்டு இருந்தேன். இந்த கிராஷ், அதாவது அந்த பேங்க் இஷ்யூ வர வரைக்கும் நான் $60 தான் வாங்கிட்டு இருந்தேன் வீக்குக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், ஆமாம் அப்படி தானே அப்படின்றான். அதுக்கு பால்வின் சொல்கிறாங்க, நான் ஏன் வந்துட்டு உங்களை அதிகமாக பே பண்ணலை, நான் இது ஏன் உங்களுக்கு $1000 கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, he said $100,000 represent the difference. ஸோ $100,000 தான் வந்துட்டு இவருக்கு டிஃபரன்ஸா. எப்படின்னா, இவர் வந்துட்டு உண்மையிலே அவர் நல்லா பே பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ ரிச்சாக தான் ஆயிருக்கணும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் பே பண்ணிடுறேன், ஆனால் உங்களோட ஒர்த்து $100,000 மேலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாற்ற சொல்கிறாங்க, அவர் சொல்கிறதுலேயும் உண்மை தானே, ராபர்ட், நீங்கள் வந்துட்டு உண்மையிலே நியாயமாக வேலை பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, அவர் மட்டும் எனக்கு பே பண்ணியிருந்தாருன்னா, அந்த மாதிரி பே பண்ணியிருந்தாருன்னா இப்போ நான் $100,000 வந்துட்டு அதிகமாக வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இந்த மாதிரி கிரிசாம் சொல்லியிருக்காரு, நான் மட்டும் உங்களுக்கு நல்லா பே பண்ணியிருந்தேன்னா இங்கே அதை விட ஜாஸ்தி வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பால்வின் வந்துட்டு ஃபேமிலி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாரு, ஆமாம் கரெக்டு தானப்பா அப்படிங்கிறான். அதுக்கு பால்வின் சொல்கிறார், யாருக்கு தெரியும், நான் அந்த மாதிரி சேலரி ரைஸ் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை, ஆனால் அவன் ரைஸ் பண்ணுறான் அப்படின்னா அது அவனோட ஓன் பெனிஃபிட்டுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அக்கார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்ரிமெண்ட். ஸோ அவனோட அக்ரிமெண்ட்டுக்காக தான் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஈவ் நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஈவ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நாளைக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்ல போனீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். Martha also justifies Grisham's act of offering Baldwin money, stating that it is an compensation for his low salary. She start coercing Baldwin to accept the bribe. இதில் coercing அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, கோரஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது. மார்த்தா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பணம் கொடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக சம்பளம் கொடுத்துருக்காரு, அதுக்காக காம்பன்சேஷன் அந்த பணம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பால்ட்வின், எஸ் ஈவ், அண்ட் தே புட் ஜான் கிரிசாம் இன் ஜெயில். வாட் வில் பீப்புள் சே? பால்ட்வின், they will say I have done my duty, Eve, no more and no less. Eve, will they? Baldwin, why? What should they say? Eve, I don't think so, of course, but other people might say that you had turned traitor to your best friend. Baldwin, you don't mean that, Eve? Eve, when they find out that they haven't lost any money, when John Grisham tells them that he will pay back every cent, then they won't want him to go to jail. They will feel sorry for him. Baldwin, yes, I believe that. I hope so. ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, வீவ் கேட்குறாங்க, நீங்கள் நாளைக்கு போவீங்களா, கண்டிப்பாக சாட்சி சொல்ல போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, ஆமாம் போவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா மக்கள்லாம் என்ன பேசிப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறா. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, என்ன பேசிப்பாங்க, நான் என்னோடய டியூட்டியை கரெக்டாக பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க, அதை விட என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஈவ் கேட்குறாங்க, உண்மையிலே அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறா. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, ஆமாம் ஏன் வேறு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஈவ் சொல்கிறான், எனக்கு அப்படி தோணலை, ஆமாம் மக்கள் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பால்வின் சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறாரு. அதுக்கு ஈவ் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க வந்துட்டு எந்த பணத்தையும் இழக்கலை, ஜான் கிரிசாம் வந்துட்டு நான் அவங்க பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவர் ஜெயிலுக்கு போனதை நினச்சி அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்பட மாட்டாங்க, கவலை தான் படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பால்வின் சொல்கிறார், ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான். And they won't feel too kindly disposed toward the man who helps put him in jail. Martha, they'll say you went back on an old friend, Robert. John, when you pull out your notes in court to be sure of sending him to jail, he breaks off with a snort. And Mr. Grisham, Mr. Grisham hasn't done anything really wrong. John, it's technicality. That's what it is. Nobody loses a cent. Nobody wants to see him punished. Eve, except you, father. ஸோ என்ன பண்ணுறாங்க, டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குடும்பமே யாரை டிஃபெண்ட் பண்ணுது அப்படின்னா அவரை டிஃபெண்ட் பண்ணுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் இந்த மாதிரி பேசுவாங்க, கண்டிப்பாக இவர் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈவ் சொன்னப்போ பால்வின் அதை ஒத்துக்கிறாரு. ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டுமா நினைப்பாங்க, ஜான் என்ன சொல்கிறான்னா அது மட்டுமா நினைப்பாங்க, அவர் ஜெயிலுக்கு அனுப்பின மேலே வந்துட்டு அவங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதாவது ஃபீல் பண்ண மாட்டாங்களா, இவர் யார் ஜெயிலுக்கு தூக்கி போட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டாங்களான்னு கேட்பான். அதுக்கு மாத்தா சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட முதுகில் குத்திட்டீங்கன்னு சொல்லுவாங்க ராபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் சொல்கிறான், நீங்கள் நாளைக்கு உங்கள் நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு இல்லாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈவ் என்ன சொல்கிறான்னா அவர் உண்மையிலே எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்றாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறான், இதுதான்ப்பா டெக்னிக்கலாக பண்ணியிருக்காரு, என்னென்னா யாருக்குமே எந்த பண இழப்பும் கிடையாது, அதனால் யாருமே அவர் ஜெயிலுக்கு போடுறதையோ அவருக்கு தண்டனை கிடைக்கிறதையோ நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஈவ் சொல்கிறான், உங்களை தவிரப்பா அப்படின்னு சொல்கிறா. ஜான், எஸ், and you are willing to
you are willing to jail the man after whom you named your son. I believe in being merciful, Robert. Martha. Baldwin. Merciful? Martha. Mr. Gresham has always been very good to you. There is another pause. Curiously enough, they do not seem to be able to meet each other's eyes. Ah, well, what are you going to do now, Robert? Baldwin. What do you mean? Martha. You have been out of work since the bank closed. Baldwin shrugging his shoulder. Oh, I will find a position. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஈவ் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவர் எது தப்புமே பண்ணதில்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறா. ஆனால் இது அதே தான் ஜானும் சொல்கிறான், எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனை பேரை வச்ச ஒருத்தரை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். அதுக்கு மாத்தா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இறக்கப்படலாமே ராபர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் எதுக்கு நான் இறக்கப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எதுக்கு அப்படின்னு மார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மிஸ்டர் கிரெசாம் வந்துட்டு ரொம்ப உங்கள்கிட்ட நல்லா தான் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இன்னும் வந்துட்டு இன்னொரு சான்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு வருது. ஸோ அவங்க 2 பேரையுமே எதுவுமே பேசிக்கல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அப்போ மார்த்தா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் ஷ்ரக்கிங் அப்படின்னா தோள்களை உயர்த்துறது. ஸோ சொல்லிவிட்டு நான் வேறு எங்கேயாவது வேலை தேடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். John accuses Baldwin of betraying his dear friend Gresham. He adds that Baldwin will not get any employment anywhere and he will be considered a traitor. ஸோ ஜான் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கேயுமே வேலை கிடைக்காது உங்களுக்கு, நீங்கள் தேடினாலும், ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு துரோகின்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாத்தா சொல்கிறாங்க, ஷேக்கிங் ஹர் ஹெட், அட் யுவர் ஏஜ் நான் என் வேலை தேடிக்குவேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அதுக்கு மாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வயசில் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பால்வின். இட்ஸ் அ மேன் தட் கவுண்ட்ஸ். மார்த்தா. எஸ், யூ சேட் அட் a month ago. John. I heard from Donovan. Baldwin quickly. What did you hear? John. He's gone with the Third National, you know. Baldwin. Yes, he's helping the reorganization. John. They wouldn't take you on there. Baldwin. Their staff was full. They couldn't very well offer me a position as a clerk. John. That was what they told you. Mr. Marshall said he wouldn't employ a man who is just as guilty as John Gresham. Baldwin. But I'm not. John. Who knows it? Baldwin. Everybody will know. John. Will they believe you or will they think you are trying to save your own skin? Baldwin. I found out only a day before the smash. John. Who will believe that? Baldwin. They will have to. ஸோ என்ன அவங்களுக்குள்ள ஆர்குமெண்டேஷன் நடக்குதுன்னா, இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வேலை தேடுவீங்கன்னு மார்த்தா கேட்குறாங்க. அதுக்கு பால்வின் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, யாருன்னு தான் முக்கியம், வயசு முக்கியம் கிடையாது, வேலை தேடுறது யார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, இதை தான் நீங்கள் போன மாதமும் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாரு. ஜான் என்ன சொல்கிறான்னா, நான் டோனவன்ட்ட பேசினேன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு பால்வின் கேட்குறான், என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், அவர் வந்துட்டு தேர்ட் நேஷனலோட சேர்ந்துட்டார். அந்த தேர்ட் நேஷனலுங்கிறது என்னென்னா, அந்த மிஸ்டர் மார்ஷல் இருக்கார்ல, அவர் தான் அந்த தேர்ட் நேஷனலோட இன்சார்ஜ். ஸோ அவரோட அங்கே சேர்ந்துட்டார் அப்படிங்கிறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, ஆமாம் அவர் வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாரு, ஆனால் உங்களை அங்கே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பால்வின் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அங்கே ஸ்டாஃப் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறாங்க, என்னை வந்துட்டு கிளர்க்காக கூட அவங்க அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் உங்ககிட்ட சொன்னாங்களா, ஆனால் உண்மை என்ன தெரியுமா, மிஸ்டர் மார்ஷல் வந்துட்டு உங்களை மாதிரியான ஒரு ஆளை வந்துட்டு வேலைக்கே சேர்த்துக்க மாட்டார், ஏன்னா நீங்களும் ஜான் கிரெசாமும் ஒரே மாதிரியான ஆள்கள் தான் சொல்லிட்டு நினைக்கிறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாரு, அப்படி கிடையாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான், இது யாருக்கு தெரிய போகுது, நீங்கள் நல்லவராக இருந்தால் அது யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறான். அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நாளைக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், சரி தெரிஞ்சால் அவங்கள நம்புவாங்களா, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்கள் தப்பை மறைக்கிறதுக்காக
நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். பால்வின் சொல்கிறான், எனக்கே இந்த திருட்டு விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், அது யாருக்கு தெரிய போகுது, யார் அதை நம்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, மற்றவங்க அதை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. John, how will you make them? I'm afraid you will find that against you wherever you go, Governor. Your testifying against John Percival won't make things any better. If you get another job, it will be with him. This is a startling idea to Baldwin, who shows his surprise. If Percival doesn't go to the jail, he'll start in business again, won't he? And he can't offer you anything else than a partnership? Baldwin, a partnership? John, with meaning. With the 100,000 capital, you could put in the business dad. ஸோ ஜான் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்படி வந்துட்டு மற்றவங்கள நம்ப வைக்க போகிறீங்கப்பா, எனக்கு என்ன பயம்னா அதெல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக போய் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்ல போகிற சாட்சி வந்துட்டு என்றைக்குமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் வேறு ஒரு ஜாப்க்கு போனாலுமே வந்துட்டு வேறு ஒரு ஜாப் போனால் கண்டிப்பாக அது அவர்கிட்ட தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்துட்டு அவர் சர்ப்ரைஸ் ஆகிறார், எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. ஒரு வேளை வந்துட்டு கிரெசாம் வந்துட்டு ஜெயிலுக்கே போகலை அப்படின்னா நீங்கள் அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். எப்படி வந்துட்டு பண்ண முடியும்னு கேட்குறீங்களா, அவர் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கூட கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பால்வின், அவர் எப்படி எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், அதான் நீங்கள் 100,000 கேபிட்டல் வச்சுருக்கீங்க, பவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ல, டாலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ல, அதை நீங்கள் பிஸ்னஸில் போடலாம்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜான். பால்வின், John, look appealing from the one face to another. They are averted then. You want me to take this money? There is no answer. Say yes, one of you. Still no answer. Or no? A long pause. I couldn't go into the partnership with Gresham. Martha, promptly. Why not? Baldwin, people wouldn't trust him. John, then you could go into business with someone else. Dad, 100,000 is a lot of money. Baldwin walks into the window, looks out. God knows, I never thought this day would come. I know no matter how you try to excuse it. I know that if I take this money, I do a dishonorable thing. And you knew it. And you know it. You and you and you. All of you. Come, admit it. John, resolutely, nobody will ever hear it. Baldwin, but among them ourselves, John, whatever we are to the world, let us be honest with each other, the four of us. Well, his glance travels from John to Eve, whose head is bowed, from her to his wife, who is apparently busy with her knitting. He raises Martha's head, looks into her eyes. He shudders. Shams, liars, hypocrite, thieves, and I know better than any one of you. We have seen our souls naked, and they stink to Almighty Heaven. Well, why don't you answer me? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு என்னென்னா, ஜான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, நீ என்னை வந்துட்டு இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் யாருமே பெருசாக அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கல. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி எஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் யாருமே எந்த ஆன்சரும் பண்ணல. சரி அப்போ நோனாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அதுக்கும் எந்த ஆன்சரும் பண்ணல. என்னால் ரெசாம் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மார்த்தா சொல்கிறாங்க, ஏன் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மார்த்தா அப்போ தான் வாயை திறக்கிறாங்க. அதுக்கு பால்வின் சொல்கிறாரு, மக்கள் வந்துட்டு அவனை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க இனிமேல் அப்படிங்கிறாராம். அதுக்கு ஜான் என்ன சொல்கிறான்னா, அப்போ நீங்கள் அந்த பணத்தை வச்சுட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணலாம்லப்பா, ஏன்னா $100,000 நிறைய பணம் இல்லைப்பா அப்படிங்கிறான். அதுக்கு பால்வின் வந்துட்டு நடந்து போய் விண்டோ கிட்டக்க இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நாள் என் லைஃப்பில் வரும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல.
நீங்கள் என்ன தான் என்கிட்ட சொல்லி என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் நான் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் ஒரு நேர்மை இல்லாத ஒரு காரியத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கும் நல்லா தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், யாருக்கும் தெரியாதுப்பா, யாரும் அந்த கேள்விப்பட போகிறது இல்லைல்ல, ஏன்னா நம்ம இந்த பணத்தை வாங்கிட்டோம் யாருக்கும் தெரிய போகிறது இல்லைல்ல அப்படின்னு ஜான் சொல்கிறான். அதுக்கு பால்வின் சொல்கிறான், சரி மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும்ல, உலகத்தை விட்டுரு, இந்த உலகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட்டுரு, நம்ம ஒருத்தவங்க வந்துட்டு நேர்மையாக இருந்துக்கணும் இல்லையா, நம்ம 4 பேருக்குள்ளேயாவது நேர்மை இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஜானை பார்க்குறாரு, ஈவை பார்க்குறாரு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. இந்த கொஷினை கேட்டோடனே தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா நிட்டிங் பண்ணுறாங்க, அதாவது அந்த ட்ரெஸ் இது தப்பாங்களோ அந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட தலையை உயர்த்தி என்ன கேட்குறாருன்னா கண்ணை பார்க்குறாரு. ஸோ அவங்க கண்ணில் வந்துட்டு அந்த இது தெரியுது, அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு வந்துட்டு கோவம் வந்துடுச்சு. அப்போ திட்டுறாரு, என்னென்னா ஷாம்ஸ் அப்படின்னா எல்லாருமே போலியானவங்க, லையர்ஸ்னாலும் போய் சொல்லிங்க. ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, நான் நேர்மையானவன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க நேர்மையாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நேர்மை இல்லாதவங்க, திருடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் எல்லாரையும் விட நான் பெட்டரான ஆள், நான் உங்களோட ஒரிஜினல் கலரை நான் பார்த்துட்டேன், உங்களோட ஒரிஜினல் முகத்தை நான் பார்த்துட்டேன். வி ஹாவ் சீன் அவர் சோல்ஸ் நேக்கட்னா உங்களோட ஆன்மா எப்படிப்பட்ட ஒரு ஆன்மா, ஒரு கிரீடியான ஆன்மாங்கிறத நான் பார்த்துட்டேன். இது என்ன ஆகும் பின்னாடி வந்துட்டு கடவுள் முன்னாடி வந்துட்டு அழுகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தப்பு பண்ணோன்னா கடைசி காலத்தில் நமக்கு கெட்டது கிடைக்கும்ல, அதை சொல்கிறாரு. கடவுள் முன்னாடி நீங்கள்லாம் அழுகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். Baldwin grows ashamed of the greed of his family. John has the courage to look at him straight in the eyes. He compels Baldwin to accept the money offered by Cresam. ஸோ பால்வினுக்கு என்ன அவமானமாக இருக்குன்னா, என்ன நம்ம குடும்பம் இவ்வளோ பேராசை பிடிச்ச குடும்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவமானமாக நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான்னால் வந்துட்டு நேராக கூட அவரை பார்க்க முடியல, ஏன்னா வந்துட்டு இது தப்பு தான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கம்பல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கிரசாம்கிட்ட மணியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்த்தா ஃபீபிளி, இட்ஸ் நாட் ராங் ராபர்ட். பால்வின், இட்ஸ் நாட் ரைட். ஜான், facing him steadily, $100,000 is a lot of money, Dad. Baldwin, nodding slowly. You can look into my eyes now, my son, can't you? John, without nodding. Dad, why did you refuse? Wasn't because you were afraid of what we would say? Baldwin, after a long pause. Yes, John. John, well, nobody will ever know it. Baldwin, except the 4 of us. John, yes, father. Abruptly they separate. Eve weeps in silence. Martha, being less emotional, blows her nose noisily and fumbles with her knitting. John scowls out of the window, and Baldwin, near the fireplace, clenches and unclenches his hand. Someone is coming. ஸோ இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, மார்த்தா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பால்வின் என்ன சொல்கிறாரு, அது சரி கிடையாது மார்த்தாங்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ $100,000 எவ்வளோ பெரிய பணம் தெரியுமாப்பா அப்படிங்கிறான். அதுக்கு பால்வின் வந்துட்டு தலையாச்சிட்டே சொல்கிறாரு, ஓ இப்போ உன்னால் என் கண்ணை பார்த்து பேச முடியுதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், அப்பா எதுக்குப்பா அதை வேணான்னு சொல்கிறீங்க, ஒருவேளை நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத நினச்சி பயந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பாலன் சொல்கிறாரு, ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்கிறான், யாருக்கும் தான் இது தெரியாதேப்பா, நம்ம பணம் வாங்கினது தான் யாருக்கும் தெரிய போகிறது இல்லையாப்பா அப்படின்ட்டு. அதுக்கு பால்வின் சொல்கிறான், ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியுமேப்பா அப்படிங்கிறாரு. பால்வின், நம்ம 4 பேருக்கும் தெரியுமில்லப்பா அப்படிங்கிறாரு. இதுக்கு ஜான், ஆமாப்பா அப்படிங்கிறான். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த கான்வர்சேஷன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கசப்பை உண்டாகிடுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஈவ் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா, மார்த்தா வந்துட்டு எமோஷ்னலாக இருக்காங்க, ஆனால் அப்பப்போ வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை ஃபம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கை தடுமாற்றத்தோட அந்த தச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், பட் அவங்க ஹஸ்பண்டை அதை அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் கேட்குற கொஷனுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. ஸோ ஜான் வந்துட்டு வெளியில் போய் ஊழையிடுறான். அதாவது ஒரு டென்ஷனாக வந்துட்டு வெளியில் போய் ஒரு மாதிரி அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஊழையிடிட்டுருக்கான். அப்புறம் பால்வின் வந்துட்டு ஃபயர் பிளேஸ் கிட்டே போய் கையை வந்துட்டு இப்படி மடக்கி கிளென்ச்னால் வந்துட்டு மடக்கிறது. ஸோ மடக்கி விரிச்சிட்ருக்கார், டைட்டாக வச்சுட்டு அப்படி விரிச்சிட்ருக்காரு. அப்போ யாரோ வராங்க.
Let's understand better. Baldwin feels ashamed of himself too. Mr. Marshall, the president of Third National, another bank, comes to his house to convey an important news. ஸோ பால்வினுக்கு அவரை நினச்சாலே அவமானமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நம்ம பெற்று வளர்த்துட்டோமே, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கூட இருக்கோமேன்ட்டு அவருக்கே அசிங்கமாக இருக்குது. அப்போ மிஸ்டர் மார்ஷால் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு தேர்ட் நேஷ்னலோட பிரசிடெண்ட். அவர் வந்துட்டு தேர்ட் நேஷ்னலுங்கிறது இன்னொரு பேங்க்கு. ஸோ அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க வீட்டுக்கு வராரு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸை சொல்கிறதுக்காக. Martha raising her head. Who it is? John. I can't see, with sudden apprehension. It looks like Mr. Marshall. Baldwin. Mr. Marshall? The doorbell rings. He goes to the window commanding a view of the doorway. It is Mr. Marshall. Baldwin. It's Mrs. Marshall. Martha. The president of the Third National? Baldwin. Yes. What does he want here? Eve. Shall I show him, father? Baldwin. Yes, by all means. Eve goes out. ஸோ மாத்தா என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜான் சொல்கிறாரு, ஆப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பயத்தோட, ஒரு ஆன்சைட்டியோட என்ன சொல்கிறாரு, என்னால் பார்க்க முடியல, ஆனால் பார்க்குறப்ப இது வந்துட்டு மார்ஷல் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. அதுக்கு பால்வின் மார்ஷலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ டோர்பெல் வந்துட்டு ரிங் ஆகுது. அப்போ விண்டோவில் போய் பார்க்குறப்ப ஆமாம் அது மார்ஷல் தான். பால்வின் வந்துட்டு ஆமாம் மார்ஷல் தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. அதுக்கு மாத்தா கேட்குறாங்க, இவர் தானே வந்துட்டு தேர்டு நேஷ்னலோட பிரசிடென்ட் அப்படின்னு. ஆமாம், அவருக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறாரு. ஈவ் வந்துட்டு அப்பா நான் அவளை உள்ளே விடட்டுமா அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறா. அதுக்கு பால்வின் கேட்குறாரு, ஆமாம் கண்டிப்பாக உள்ளே விடு அப்படிங்கிறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்டர் மார்ஷால் இன்ஃபார்ம்ஸ் Baldwin that Gresham had admitted his guilt, as he knew that Baldwin, being the honest and upright man, would never give false testimony. Martha crashing to him quickly. Robert, be careful of what you say. You are to go to the stand tomorrow. Baldwin nervously. Yes, I will look out. Eve re-enters, opening the door to Marshall. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்ஷல் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, மார்ஷல் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பால்வின்ட்ட கிரெசாம் அவரோட தப்பை ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் வந்துட்டு பால்வின் ரொம்ப ஹானஸ்டான பர்சன், என்றைக்குமே பொய் வாக்கு மூலம் தரமாட்டாருன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மார்த்தா வந்துட்டு, ராபர்ட் நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை வந்துட்டு பார்த்து பேசுங்க, ஏன்னா நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் போயிட்டு சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு. அதுக்கு பால்வின் பயந்துக்கிட்டே ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஈவ் வந்துட்டு மறுபடியும் போய் கதவை திறந்து விடுறா மார்ஷலுக்காக. மார்ஷல் கம்மிங் இன் டு த ரூம் வெரி பியோவன்ட்லி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட். பியோவன்ட் தான் நினைக்கிறேன் ப்ரொனன்சியேஷன். பியோவன்ட்லி. Well, spending the afternoon indoors. How are you, Mrs. Baldwin? He shakes hands cordially. And you, Baldwin? Martha. We are just going out. Come, Eve. Marshall. Oh, you need not to go out on my account. You can hear what I have to say. He turns to the head of the family. Baldwin, if you feel like coming around to the Third National sometime this week, you will find a position waiting for you. Baldwin, thunderstruck. Do you mean that, Mr. Marshall? Marshall smiling. I wouldn't say it if didn't. He continues more seriously. I was in to see Gresham's this afternoon. He told me about the offer he has made you. But he knew that no amount of money would make you do something you thought wrong. Baldwin, he paid you a supreme compliment. Rather than go to the trial with you to testify against him, he confessed. Baldwin, sinking into the chair, confessed? Marshall told the whole story. He turns to the Martha. I can only say to you what every man will be saying tomorrow. How highly I honor and respect your husband. How sincerely. ஸோ இப்போ மார்ஷல் உள்ளே வராரு. வந்துட்டு பியோவன்ட்லி நினைக்கிறேன், வெயிட் ப்ரொனன்சியேஷன் பார்க்குறேன்.
ஸோ இட்ஸ் buoyantly. ஸோ buoyantly அவங்க வந்துட்டு என்ன எப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வராரு. ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன்ஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் பால்வின் அப்படின்ட்டு மார்த்தாட்டு கேட்குறாரு, கை கொடுக்குறாரு. அண்ட் பால்வின் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் வெளியே கிளம்பலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், வா ஈவ் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு மார்ஷல் சொல்கிறாரு, ஓ நீங்கள் போகிறத தடுக்கிற மாதிரி நான் வந்துட்டேனா, நான் என்ன சொல்கிறேன்றதை கேட்டுட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாரு, பால்வின் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு தேர்ட் நேஷ்னலுக்கு வரணுன்னா வரலாம், உங்களுக்காக ஒரு பொசிஷன் காத்துட்ருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பால்வின் வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மார்ஷல் சொல்கிறாரு, இல்லைனா நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சீரியஸாக சொல்கிறாரு, நான் வந்துட்டு கிரெசாம் கூட தான் இந்த ஆஃப்டர்நூன் இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த மணியும் வந்துட்டு உங்களை டிஸ்ஹானஸ்ட் பர்சனாக ஆக்கிறாது, அதாவது பணத்தை கொடுத்து உங்களை தவறு செய்ய வைக்க முடியாதுங்கிறத அவர் என்கிட்ட சொன்னார். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நிறைய காசு கொடுத்ததாகவும் சொன்னார், அவரை பற்றி அவரை பற்றி பொய் சாட்சி சொல்கிறதுக்காக. நீங்கள் அதை எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிட்டாரு அதாவது அவர் குற்றம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு பால்வின் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மார்ஷல் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்கிறாரு. அப்புறம் மார்த்தாவை திரும்பி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு எல்லா மனுஷங்களும் என்ன பேசிக்க போகிறாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எவ்வளோ நேர்மையானவர் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். மிஸ்டர் மார்ஷல் ஆஃபர்ஸ் பால்வின் அ ஜாப் அட் ஹிஸ் பேங்க், the third international, thus rewarding him for his uprightness. ஸோ மார்ஷல் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல வேலை கொடுக்குறாரு பேங்க்கில். எதுக்காகனா, இவர் வந்துட்டு நல்லவராக இருந்ததுக்காக. இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற பேங்க்கில் மார்ஷல் வந்துட்டு பிரசிடெண்ட். மார்த்தா சீசிங் his hand piteously, ப்ளீஸ் can't you see he's crying. Slowly the curtain falls, slightly adapted. ஸோ மார்த்தா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி அவர் அழுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவரோட நேர்மைக்கு அவருக்கு ஒரு இது கிடச்சிருச்சு. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டாரு, அவருக்கு அதுவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் போல். ஸோ அவரோட நேர்மைக்கு ரிவார்டு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இது முடிஞ்சோடனே திரையை வந்துட்டு மூடிடுறாங்க, அந்த ப்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ளே வந்துட்டு ஸ்லைட்லி அடாப்டட், அதாவது ஒரிஜினலாக அந்த ப்ளே எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் அடாப்ட் பண்ணி 12th லெசனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த பிக் லெசன் முடியுது. அண்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் ஒரு அப்பாலஜி கேட்குறேன். ஏன்னா த்ரூஅவுட் த லெசன்ஸ் நான் ரெக்கார்டிங் பண்ணுறப்போ மேபி என்னோடய டங்க் ட்விஸ்ட் ஆகிருக்கலாம், சில வார்த்தைகளுக்கு ப்ரொனன்சியேஷன்லாம் வந்துட்டு நான் கரெக்டாக கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக அப்பாலஜி கேட்டுக்கிறேன். பிகாஸ் த கான்சிக்வெண்ட் தொடர்ந்தாக வந்துட்டு பண்ணுறதுனால வந்துட்டு மேபி இருந்திருக்கலாம், வாய்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ ஐம் சாரி ஃபார் தட். அப்பாலஜி. உங்களுக்கு அங்கே ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ. Author information. Percival Wilde 1887-1953 was an American author and playwright. அவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர், பிளேரைட்டு. அவரோட பர்த் இது என்னென்னா 1887 1953 வரைக்கும். He wrote novels, short stories and one act play. ஸோ அவர் வந்துட்டு நாவல் எழுதியிருக்காரு, சிறுகதைகள் எழுதியிருக்காரு, ஒரே ஒரு ஆக்டருக்கு ப்ளேஸ் எழுதியிருக்காரு. He also authored a textbook on the theatre arts. ஸோ அவர் வந்து தியேட்டர் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கும் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நேட்டிவ் டு த நியூயார்க் சிட்டி. அவரோட நேட்டிவ் என்னென்னா நியூயார்க் சிட்டி. வைல்ட் வந்துட்டு எங்கே கிராஜுவேட் ஆகிறார் அப்படின்னா, வைல்ட் கிராஜுவேட்டட் ஃப்ரம் கொலம்பியா யூனிவர்சிட்டி 1906. ஸோ அவர் வந்துட்டு கொலம்பியா யூனிவர்சிட்டிலேருந்து 1906 கிராஜுவேட் ஆகிறாரு. அண்ட் ஒர்க்டு ஃபார் அ டைம் அஸ் அ பேங்கர். ஸோ அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, கொஞ்ச நாள் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. ஹீ பிகன் ரைட்டிங் பிளேஸ் இன் 1912. 1912 ப்ளே எழுத ஆரம்பிக்கிறாரு. வைல்ட் பிளேஸ் வேர் எஸ்பெஷலி பாப்புலர் இன் த லிட்டில் தியேட்டர் மூமெண்ட். ஸோ அவர் தியேட்டர் ஆர்ட்ஸ்ன்னு எழுதுகிறாரு. ஸோ அது மூலமாக வந்துட்டு அவரோட பிளேஸ் வந்துட்டு எங்கே பாப்புலர் இருக்குன்னா, லிட்டில் தியேட்டர் மூமெண்ட்டில். Percival Wilde chose to portray the value of his life in his play. ஸோ வாழ்க்கை தத்துவங்களை வந்துட்டு அவரோட கதைகளில் அவர் நாடகங்களில் எழுதுகிறாரு. த்ரோயிங் லைட் ஆன் அ ஸ்பெசிஃபிக் ட்ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி மனுஷனோட குணாதிசயங்களை பற்றி அது அவரோட கதைகள் எப்படி இருக்குன்னா, தனி மனுஷங்களோட நல்ல விஷயங்கள், நல்ல குணாதிசயங்கள், பண்புகளை பற்றி இருக்குது. ஹீஸ் ஒன் ஆக்ட் பிளே த ஆனர் ஆஃப் ட்ரூத் இஸ் அ டெஸ்டிமோனி டு ஹிஸ் கிராஃப்ட்மேன்ஷிப். ஸோ இந்த த ஆர் ஆஃப் ட்ரூத்துங்கிறது கூட ஒரு ஒன் ஆக்ட் பிளே தான் போல்.
ஸோ இது வந்துட்டு என்ன டெஸ்டிமோனியாக இருக்குது அப்படின்னா அவர் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறத. வேர் த 3 கிளாசிக்கல் யூனிட்டிஸ் ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் அப்சர்வ்டு. ஸோ இது வந்துட்டு ப்ளே எழுதுகிறவங்க எல்லாருமே இந்த 3 யூனிட்டியை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், இந்த 3மே கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ப்ளே எழுதுவாங்க. ஸோ இது எல்லாமே அவர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. இந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த ப்ளே டெவலப்ஸ் ரேப்பிட்லி அண்ட் எண்ட்ஸ் வித் அ ப்ளஷர் சர்ப்ரைஸ். ஸோ கிளைமேக்ஸ் வந்துட்டு அந்த ப்ளே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா ஒரு வேகமாக ஒரு கிளைமேக்ஸ் ஆரம்பித்து அது நல்ல ஒரு சர்ப்ரைஸாக முடியுதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பால்வினோட ஃபேமிலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர், ஜான் கிரிசாம் எப்படிப்பட்டவர், அந்த ஆள் வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் $100,000 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவங்களோட கேரக்டரே மாறிடுது. ஸோ அந்த பணம் பத்தும் செய்யுங்கிறது இந்த பிளேயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே வந்துட்டு ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் த பிளேயில் வந்துட்டு ஒரு தீமாக இருக்குது. நம்ம நேர்மையாக இருந்தால் அது இடம் வந்துட்டு நமக்கு வந்து சேரும். அது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பொசிஷன் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. உங்களோட புரிதல் இந்த லெசனில் என்ன? நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.